வேதா, அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டியா? ஆ, எடுத்துட்டேங்க. எடுத்தலாமே வெளியே தான் வச்சிருக்கேன். சரி, சீக்கிரமா கிளம்பு. அப்படியே நேத்து உன்கிட்ட ஒரு ரெசிப்ட் கொடுத்தேன்ல, அதான் அந்த கோயில் ரெசிப்ட். ஆமாங்க, டேட்டுக்கு தானே. ம், அதையும் எடுத்து வை. ம், சரிங்க. என்னங்க, அப்படியே கண்மணிக்கு பிளவுஸ் எல்லாம் தைக்கணும், எனக்கும் தைக்கணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடலாம். சரிம்மா. ஆதி, பத்திரிக்கைலாம் வந்துருச்சுடா. எல்லாம் அப்பா போட்டோ முன்னாடி வச்சு படைச்சாச்சு. இதுக்கப்புறம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது கொடுக்கணும்னா கூட கொடுத்துரு. நான் யாருக்கு தரப்போறேன்? எனக்குன்னா யாரும் இல்ல. உங்களுக்கு யார் யாருக்கு தரணும்னு தோணுதோ கொடுத்துக்கோங்க. ஏண்டா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்களே, அவனுங்களெல்லாம் கூப்பிடலையா? அவங்க யாருக்குமே எனக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரியாது. சொல்லு. வேண்டாம். டேய், பத்திரிக்கை அடிச்சு வந்தாச்சு, துணிமணி எல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நீ கண்மணி கழுத்துல மட்டும்தான் தாலி கட்டணும். இப்ப போய் ஏன்டா இவ்வளவு வெட்டியா பேசுற? என்ன கொஞ்சம் விட்டுருங்களேன். என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாம தான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். அதான் சொல்லிட்டீங்கல்ல, இப்ப என்ன, கண்மணி கழுத்துல தாலி கட்டணும். அதை நான் கட்டிடுவேன். ஆனா என்ன விட்டுருங்க. இவன் இப்படி பேசுறான். நம்ம போட்ட பிளான் ஏதாவது சொதப்பிடுவானோ பயமா இருக்கே. கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம பேசுறான். இந்த ஆளு வேற என் தம்பிக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லைன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாருன்னா என்ன பண்றது? ஏற்கனவே இந்த மனுஷனுக்கு டவுட் வந்திருக்கும். அவன் பேசுறது அப்படி இருக்கு. ஏதாவது சொல்லி குட்டையை கிளப்புவோம். ஆதி தம்பி. என்ன தம்பி நீங்க வியாழக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி பேசினா எப்படி? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தம்பி, உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. கல்யாணம்னு சொன்னாலே பொண்ணுங்க பசங்க வெக்கப்படுறதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா அதுக்குன்னு இப்படி இருந்துராதீங்க. நல்ல ஜாலியா இருங்க. கல்யாணத்தை பண்ணிட்டா இன்னும் ஜாலியா இருக்கும். ஜாலியாவா இருக்கும்? ஏன், அப்ப நீங்க ஜாலியாவே இல்லையா? ரொம்ப ஜாலியா இருக்கேன். அந்த பயம் இருக்கணும். பாத்தீங்களா உங்க அண்ணன் எவ்வளவு ஜாலியா இருக்காருன்னு? பாத்துட்டு தான் இருக்கேன். இல்ல, நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கீங்கன்னு பாத்துட்டு தான் இருக்கேன்னு சொன்னேன். டேய், இவ்வளவு மாதிரி எல்லாருக்கும் வருவாங்களா? நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்கடா. அப்ப நான் நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இது வேற நான் என் வாயை திறந்து வர சொல்லணுமா? என்னங்க முணுமுணுக்குறீங்க? எம்மா தாயே, கொஞ்ச நேரம் பேசாம இருமா. நான் ஆதி கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப நீ நல்ல பொண்ணா இல்லையான்னு கேட்டு பட்டிமன்றம் நடத்துறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இவர் ஒருத்தர். தம்பி, உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, கண்மணி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. எதிர்த்து கூட பேச மாட்டா. அவ என்ன மாதிரி கிடையாது. ஆமா ஆமா, உன்ன மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன சொன்னீங்க? உலகத்திலேயே உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு நல்லவன்னு சொன்னேன். ரொம்ப அமைதியான பொண்ணு அவ. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா 2 பேரும் சந்தோஷமா இருக்க போறீங்க. இதுக்கு எதுக்கு இவ்ளோ ஃபீலிங்ஸ்? இல்ல, நான் எனக்கு மட்டும் சொல்லல. கண்மணிக்குமே இந்த கல்யாணத்துல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னது, அவளுக்கா? ஐயோ போங்க தம்பி, நீங்க வேற. நிம்மதி வந்தப்ப எப்படி தெரியுமா நிம்மதி கிட்ட பேசிட்டு இருந்தா? ஆதி மாமாவா? ஆமாமா, நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்லாம் ரொம்ப ஜாலியா சொல்லிட்டு இருந்தா. ஏன் நிம்மதி உங்ககிட்ட வந்து சொல்லலையா? சொன்னா. அதுவும் இல்லாம நிம்மதி வந்து பெர்மிஷன்லாம் கேட்டாலே. நான் ஆதியை டெய்லியும் பாப்பேன், டெய்லியும் பேசிடுவேன், அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்கன்னு பேசிட்டு இருக்கும் போது அதெல்லாம் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாலே கண்மணி. நீங்க தேவையில்லாம குழப்பிக்காதீங்க ஆதி. அவளுக்கு திடீர்னு கல்யாணம் பேசவும் கொஞ்சம் பயந்துருக்கா, அவ்வளவுதான். சரிங்க. டே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்பவே இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்லி நான் கூட இப்பவே நிறுத்திடலாம். எதுக்கு எதுக்கு நிப்பாட்டணும்? அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான்ல. அதுக்கு பத்திரிக்கைலாம் அடிச்சுட்டு எல்லாம் முடிவானதுக்கு அப்புறம் என் தங்கச்சி கல்யாணத்தை நிப்பாட்டினீங்கன்னா யாருங்க அவளை நாளைக்கு கட்டிக்குவா? எல்லாம் கேட்டுதானே முடிவு பண்ணோம். உங்க தம்பியும் எல்லாம் யோசிச்சு தானே முடிவு எடுத்திருப்பாரு. அவர் தானங்க வந்து சொன்னாரு கண்மணியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் நாளைக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான் கெட்டு போகும். இல்ல இல்ல, நான் யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் கண்மணியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரிப்பா. சரிடா, டாக்டர் செக்அப்க்கு வேற கிளம்புறோம். டைம் ஆகுது. நாங்க முடிச்சுட்டு அப்படி கோயிலுக்குலாம் போயிட்டு ஏதோ பிளவுஸ் எல்லாம் தைக்க கொடுக்கணும்னா எல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறோம். சரி. அம்மா எங்க? மா மா, நானும் வேதாவும் வெளியே கிளம்புறோம். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? என்னது, மாமாவும் அக்காவும் வெளியே கிளம்புறாங்களா? வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்ன மாதிரி தானே இருந்துச்சு. அப்ப இதுதான் கரெக்டான சான்ஸ். இந்த வீட்டை விட்டு எப்படியாவது வெளியே போகணும். அப்படி இல்லைன்னா இந்த வீட்ல இருக்கிற யார்கிட்டயாவது இந்த உண்மையை சொல்லணும். என்ன பண்ணலாம்? இல்ல, அவசரப்பட்டு இந்த வாட்டி முடிவெடுத்து மாட்டிக்க கூடாது. பொறுமையா நிதானமா செயல்படணும். கண்மணி, அவசரப்படாம பொறுமையா செயல்படு. அக்கா கண்டிப்பா நம்மள சும்மா விட மாட்டா. அவ வெளியே போறானா ஏதாவது ஒரு பிளான் போட்டுட்டு தான் போவா. அதுல நம்ம சிக்கிர கூடாது கண்மணி. முதல்ல அக்காவும் மாமாவும் வீட்டை விட்டு கரெக்டா வெளியே போயிட்டாங்களான்னு பாரு.
கண்ணு, வேதா, அத்தை ஹாஸ்பிட்டல் செக்கப்க்கு கிளம்புறேன். போயிட்டு வா கண்ணு. அதுக்கு முன்னாடி இந்த இளநிய குடிச்சிட்டு போ கண்ணு. ஐயோ வேண்டாம், எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. கண்ணு, தண்ணி நிறைய குடிக்கணும். ஸ்கேன் பண்றப்ப டாக்டர் கேட்பாங்கல, குடிச்சிட்டு போ கண்ணு. அக்கா ஸ்கேன் பண்ண கிளம்புறா. அவ வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கீழே இறங்கி வரணும். அது வரைக்கும் அமைதியா உள்ளே இருக்கணும். இந்தா கண்ணு, கொஞ்சமாவது குடிச்சுக்கோ. குடிச்சிட்டு போனாதான் உனக்கு உடம்புக்கும் தெம்பா இருக்கும். வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னீங்கல்ல. சரி கொடுங்க அத்தை. இந்தாம்மா. பெரிய தங்கம், பார்த்து பத்திரம்யா. பிள்ளைய கூட்டிட்டு போற, வண்டியில போகாத, கார்லயே போ. ஐயோ, வண்டியிலலாம் பெரிய ரிஸ்க்குமா. கார்லயே கூட்டிட்டு போயிட்டு வரேன். அடி பாவி, எவ்வளோ தைரியம் இருந்தா ரூமை விட்டு வெளியே வருவ? ஹோ, நான் வெளியே கிளம்புறேன்னொன்னே காலு கையெல்லாம் முளைச்சிருச்சா இவளுக்கு? நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தானே போயிருப்பேன். அப்படி எப்படி போவேன்? கண்மணி, நீ என்ன பிளான் போட்டாலும் அதை நான் நடத்தவே விட மாட்டேன். உன்னால இந்த ரூமை விட்டு வேணா வெளியே வந்திருக்கலாம், ஆனா அந்த வீட்டை விட்டு கண்டிப்பா வெளியே போகவும் முடியாது. இந்த வீட்டு ஆளுங்க கிட்ட எந்த உண்மையும் சொல்லவும் முடியாது. மேல இருந்து நான் எப்ப வெளியே போவேன்னு காத்துக்கிட்டு இருக்கியா? இரு காத்துக்கிட்டு. அத்தை இந்தாங்க. சரி கண்ணு, நீங்க கிளம்புங்க. சரிங்க அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. பெரிய தங்கம், பாத்து. சரிம்மா. ஏயா சின்ன தங்கம், நீ இளநீ குடிக்கிறியாயா? எடுத்துட்டு வரட்டா? இளநிலாம் வேணாமா, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு நல்ல டீ போட்டு தரீங்களா? நான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு போகணும். என்னையா சொல்ற? இப்ப எதுக்கு ஆட்டோ ஓட்ட போற? ஐயா, இன்னும் 3 நாள் உனக்கு கல்யாணம்யா. வீட்லயே இருந்தா என்னமா மாதிரி இருக்குமா? நான் ஆட்டோ ஓட்ட போனா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். நான் போயிட்டு வரேன். ஐயா, கல்யாணம் ஆக போற புள்ள இப்படி ஆட்டோலாம் ஓட்ட போலாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா. இப்ப என்ன, நீ ஆட்டோ ஓட்டிட்டு வந்து சம்பாரிச்சு கொடுக்குற காசுல தான் நான் இங்க சோறாக்கிட்டு இருக்கேனா? வேண்டாயா. அதுக்கு இல்லம்மா, அதான் சொன்னல, எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி பாரமா இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன். நீங்க போய் ஒரு டீ மட்டும் எடுத்து போட்டு வாங்க, நான் குடிச்சிட்டு கிளம்புறேன். சொன்னா எங்கயா கேக்குற? சரி உட்காந்துரு, நான் டீ எடுத்துட்டு வரேன். அக்கா போயிட்டா. இதுதான் கரெக்டான நேரம். ஆதிமாமாவை மாடிக்கு வர சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிடணும். என்ன உசு உசுன்னு ஏதோ பாம்பு கத்துற சத்தம் கேக்குது? என்ன எங்க கேக்குது? ஐயோ ஆதிமாமா, இங்க கூப்பிடுறேன், இங்க வாங்க. கண்மணி, அக்கா. கண்மணி, இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அக்கா அக்கா அது வந்து அது உள்ள வாமா, ரூம்க்கு வா. இல்லக்கா, நான் ஆதிமாமா கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் பேசிட்டு வரேன். ஐயோ கண்மணி, நீ உள்ள போமா, சொன்னா கேளு. அக்கா, நான் ஆதிமாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். நான் அவர்கிட்ட பேசக்கூடாதா? நான் பேசிட்டு வரேன்க்கா, நீங்க போங்க. கண்மணி, அது ஒண்ணும் இல்ல. நீ உள்ள போ. கல்யாண பொண்ணு இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. நீ உள்ள போ கண்மணி. பேசாம இந்த அக்கா கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? இவங்க கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல, கேட்டு பார்க்கலாம். அக்கா அக்கா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா ப்ளீஸ்? என்ன கண்மணி? அக்கா அக்கா, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லக்கா. நான் வேற ஒருத்தரை விரும்புறேன்க்கா. ஆனா இந்த வேதாக்கா நான் ஆதி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வற்புறுத்துறாங்க. என்னால இந்த கல்யாணத்தை பண்ணிக்க முடியாதுக்கா. ப்ளீஸ்க்கா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும்க்கா. கண்மணி, என்ன சொல்ற? ஆமாக்கா, ப்ளீஸ்க்கா. நான் ஆதி மாமா கிட்ட ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிட்டு போறேன்க்கா. அக்கா செக்கப்லாம் முடிஞ்சு வந்துரும்க்கா, அவ்வளவுதான்க்கா. ப்ளீஸ்க்கா, அது வந்துருச்சுன்னா என்ன போக விடாதுக்கா. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா. கண்மணி, நீ என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த வீட்ல வர யார்கிட்டயும் சொல்லி தொலைச்சிடாத. அக்கா, எனக்கு இந்த விஷயம் எல்லாம் முன்னாடியே தெரியும். என்னக்கா சொல்றீங்க? முன்னாடியே தெரியுமா? அக்கா ப்ளீஸ்க்கா, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கறீங்களா? உனக்கு ஹெல்ப் பண்ணா வேதா என்ன சமாதி கட்டிடுவா. நீ இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது பண்ண வேணா அவளுக்கும் தெரியும். அதனாலதான் என்ன உனக்கு துணைக்கு இங்க இருக்க சொன்னா. அக்கா அக்கா அக்கா, என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்கக்கா. பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு நான் எப்படிக்கா சந்தோஷமா இருக்க முடியும்? அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அக்கா. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆனா வேதா கிட்ட மாட்டினா என்ன சாவடிச்சிருவா. இங்க பாருமா, கொஞ்சம் மனச மாத்திட்டு ஆதிய கல்யாணம் பண்ணிக்கோ. அவனும் ரொம்ப நல்ல பையன்தான். அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான். ஐயோ அக்கா அக்கா, நீங்க எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். தயவு செஞ்சு என்ன போக மட்டும் விட்டுருங்க அக்கா, ப்ளீஸ்க்கா. ஐயோ, ஒரு ரூமை விட்டு என்ன வெளியவே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கா. நீ உள்ள போமா. அக்கா உள்ள போ, உள்ள போ, போ போ போ. மா, நான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போயிட்டு வரேன். சரிடா சின்ன தங்கம். போ கண்மணி,
வேதா வந்துருவா, சீக்கிரம் உள்ள போ. ஆதி, ஆ அ, சொல்லு நிம்மதி. என்ன குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல, சொல்லு. ஆதி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் கடைக்கு போனேன். கடைக்கு போறதெல்லாம் பெரிய விஷயமா? அது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஐயோ, கடைக்கு போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லடா. நான் என்ன வாங்கினேன்றதுதான் பெரிய விஷயம். சொல்லு, என்ன வாங்கின? ஆதி, நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ எனக்காக எல்லாமே பண்ணுவ. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுதான் தெரியுமே, அதுக்கு இப்ப என்ன? இல்லடா, நான் பூ கட்டி சம்பாரிச்சு காலேஜ் ஃபீஸ்லாம் கட்டுறேன். மெஸ்ஸுக்கு அம்மாக்கு தேவையானதெல்லாம் வாங்குறேன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நான் கொஞ்சம் கொஞ்சம் காசெல்லாம் சேமிச்சு வச்சிருந்தேன். ம். அந்த காசுல தான் ஆதி உனக்கு மேரேஜ்க்கு gift வாங்கினேன். என்னது? என் கல்யாணத்துக்கு gift வாங்கினியா? ஆமா ஆதி, நான் சேர்த்து வச்சது 10,000 ரூபாய் வந்துச்சு. அந்த 10,000 ரூபாய் வச்சுதான்டா உனக்கு gift வாங்கினேன். ஆனா எனக்கு உனக்கு பெருசா செய்யணும்னு தோணுச்சு. ஆனா கையில காசு இல்லடா, சாரி. நீ எனக்கு கிடைக்கலன்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ என் கல்யாணத்துக்கு gift கொடுக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. என்ன நிம்மதி, என்ன காம்பினேஷன் இது? என் மனச உன்னால என்னைக்குமே புரிஞ்சுக்கவே முடியாதா? டேய், நான் உனக்கு என்ன வாங்கினேன்னு நீ கேட்க மாட்டியா? சொல்லு. என்ன ஆதி, இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி பேசுற. சரி, நீ எப்படி கேட்க மாட்ட, நானே உனக்கு காட்டுறேன். ஆதி, இங்க பாரு. என்னது இது? கப்பிள்ஸ் வாட்ச்டா. உனக்கும் கண்மணிக்கும் சேர்த்து வாங்கியிருக்கேன். இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எப்ப வெளிய போனாலும் 2 பேரும் மேட்சிங்கா அந்த வாட்சை தான் கட்டிட்டு போகணும், ஓகேவா? ஏண்டி ஏண்டி இப்படி சாவடிக்கிற? இதுக்கு மேலயும் என்னால உன்னை நினைச்சுக்கிட்டே வாழ முடியலன்னு தான் கண்மணிய கல்யாணம் பண்ணவே ஒத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு நடுவுல இருக்கிற 4 நாள்லயும் என்ன சாவடிக்கணும்னு முடிவே பண்ணிட்டியா? பேசும்போதெல்லாம் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், இத பத்தி மட்டும் தாண்டி பேசுற. ஏண்டி இப்படி என்ன கஷ்டப்படுத்துற? என்னால முடியலடி. ஆதி, சொல்லுடா, நல்லா இருக்கா? கண்மணிக்கும் இது மேட்ச் ஆகும்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு. நல்லா இருக்கு. எதுக்கு தேவையில்லாம இதுலெல்லாம் காசு போட்டுட்டு இருக்க? உன் சிச்சுவேஷன் எனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்க? டேய், காசு எப்ப வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம், சம்பாரிச்சுக்கலாம். ஆனா அதுக்குன்னு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ. உன் கல்யாணத்துக்கு நான் இத கூட வாங்கலனா எப்படிடா? உனக்கான ஸ்பெஷல் டேடா. அதுல கண்டிப்பா உனக்குன்னு என்னோட பங்கு இருக்கணும்ல. சரி, இத கண்மணி கிட்டயும் காட்டி அவளுக்கு பிடிச்சிருக்கலான்னு கேட்டுக்கலாம். ஆமா, கண்மணி என்ன பண்றா? தெரியல. தெரியலையா? ஏய், பேசிட்டு தானே வந்திருப்ப, என்கிட்ட நடிக்கிறியா? ஏ, சத்தியமா எனக்கு தெரியாது. அவ வீட்ல தான் இருக்காளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆமா, நீ எதுக்கு இப்ப வேலைக்கு கிளம்பி வந்த? வீட்ல இருக்க மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு, அதான் வேலைக்கு கிளம்பி வந்துட்டேன். டேய் டேய் டேய், நடிக்காதடா. வீட்ல எனி டைம் கண்மணியை பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தர் வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பா வீட்ல யாராவது உங்க 2 பேரையும் ஓட்டி இருப்பாங்க. அதான் பொறுக்காம வேலைக்கு கிளம்பி வந்துட்ட, அதானே? நல்லா என்ன புரிஞ்சு வச்சிருக்கேடி. சரி சரி, இந்த gift கண்மணிக்கு பிடிச்சிருக்கானே, நான் போய் கேட்டுட்டு வரேன். ம். டேய், ஏன் Black கலர்ல வாட்ச் எடுத்திருக்கேன்னு என்கிட்ட கேட்கவே இல்ல? உனக்கு Blackனா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உங்க 2 பேருக்கும் காம்போவாவே எடுத்துட்டேன். எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாமே தெரிஞ்ச உனக்கு ஏண்டி எனக்கு ஒன்னதான் பிடிக்கும்னு மட்டும் தெரியாம இருக்கு? அதை நான் எப்படி சொல்லுவேன்? சரி ஓகேடா, நான் கண்மணி கிட்ட காமிச்சிட்டு வரேன். ம். எக்ஸ்கியூஸ் மீ, ஆட்டோ வருமா? நீங்க டாக்டர் தானே? ஆமா, ப்ளீஸ், அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும், அண்ணா நகர் போகணும். ஆட்டோ வருமா? போலாம் போலாம். என்ன தெரியலையா உங்களுக்கு? தெரியலையே. டாக்டர், என் பேர் ஆதித்யா. ஒரு வாட்டி கிளாஸ் குத்தி வயிற்றுல ஆப்ரேஷன்லாம் பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்கல்ல. ஓ இல்ல, நிறைய பேஷண்ட்ஸ் டெய்லியும் பார்க்கறதுனால எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அப்படியா? பரவாயில்ல பரவாயில்ல. எங்க போகணும்னு சொன்னீங்க? அண்ணா நகரா? ஆமா, அண்ணா நகர் தான் போகணும். போலாம் வாங்க. அண்ணா நகர்ல யார் வீடு? கண்மணி பேரை சொன்னா ஏதாவது பிரச்சனை ஆகுமா? யார் வீடுன்னு சொல்றது? இப்ப எனக்கு அங்க யாரையுமே தெரியாது. இவருக்கு வர என்ன தெரிஞ்சிருக்கு. நான் அவளை அங்க தேடி வரேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இவர் யாருக்கிட்டையாவது சொல்லிட்டாருன்னா
எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ அண்ணா நகர்ல நான் எங்க போய் தேடுறதுன்னு தெரியல. ஆனா அங்க இறக்கி விட்டுட்டா எப்படியாவது என் கண்மணியை நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன். இல்ல, அண்ணா நகர் மெயின்ல இறக்கி விட்டுருங்க, நான் போய்க்கிறேன். அப்படியா? சரி சரி. இல்ல, அந்த ஏரியா தான் நானும், அதனாலதான் கேட்டேன். அப்பாடா, நல்ல வேலை சொல்லல. அந்த ஏரியால தான் இருக்காருன்னா கண்டிப்பா கண்மணியை பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கணும். சொன்னா நான் கண்மணியை தேடி வர்றத இவர் போய் சொல்லிடுவாரு. நல்ல வேலை சொல்லல. வாங்க டாக்டர், நான் உங்களை இறக்கி விடுறேன். போலாம். டடான், தோ வந்துட்டல. ஆஹா, கார்த்திக் கண்மணியை தேடி வந்தாச்சு. ஆனா ஆதி பக்கத்துல நிக்கறாரே. ஒரு வாட்டி கண்மணின்ற பேரை சொன்னாலே ஆதி சொல்லிடுவாரு. ஆனா இவரு சொல்லாமல இருக்காரு. ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்குல்ல. இந்த வேதா கிளம்பும் போது என்னமா பிளான் போட்டு கிளம்பியிருக்கா. கரெக்டா நம்ம அந்த வஞ்சரத்தை அங்க கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா. அவ மட்டும் இல்லனா இந்நேரத்துக்கு கண்மணி ஆதி கிட்ட சொல்லி எஸ்கேப் ஆயிருப்பா. கண்மணியோட பிளானும் சொதப்பிடுச்சு. குறுக்க இந்த கௌஷிக் மாதிரி குறுக்க அந்த நிம்மதி வேற. எப்படியெல்லாம் ஆதிய கஷ்டப்படுத்துறா பாருங்க. கப்பல்ஸ் வாட்ச் இப்ப ரொம்ப முக்கியம். ஐயோ, வர வியாழக்கிழமை, அதான் ஜனவரி 8ஆம் தேதி. அது வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ரொம்ப ஆர்வமா இருக்குதா? உங்களுக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் நோட்டிபிகேஷன் வரும். அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு புளிச்சக்கீரை சாதம், அவரைக்காய் பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களை நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் மக்களே.